ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஜவாது மலை அடுத்து புதூர்நாடு ஊராட்சிக்கு உட்பட்ட மொளலை கிராமத்தில் தான் இருக்கும். நம்ம மொளலை கிராமத்துல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதாவது வேடியப்பன் திருவிழா நடைபெற்று இருக்குது. இப்ப நம்ம ஊருக்கரை கேட்கலாம், பாரம்பரியமா இந்த வேடியப்பன் திருவிழா எப்படி நடைபெறுகிறதுன்றத கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். ஓகே. என் பேர் கருணாகரன். ஓகே ஓகே. இதே ஊர் இதே மொளலை கிராமம் தான் நான் ஓகே. ஊரு. இது எத்தனை நாள் திருவிழா? நேத்து இருந்து என்ன ப்ரோக்ராம் நடந்துச்சு? இது 2 நாள் திருவிழா தான். ஓகே ஓகே. அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஒரு நாள் பண்டிகைன்னுவாங்க. ஒரு நாள் பண்டிகை. பகல் பண்டுவான்னு சொல்லுவாங்க. ஓகே. இரவு பண்டவன்னா சாமி இங்கேயே நின்றோம். இங்க தங்கிடுங்க. ஆமா, பகல் பண்டகன்றதுனால இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். ஓகே ஓகே. நேத்து வந்து சாமி கிளை இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த காலத்துல வந்து குடிசை வீட்டுல இருந்தாங்க. ஓகே. அந்த சாமியுடைய திருவாபரணம் வந்து ஒரு பானையிலயோ ஒரு பெட்டிலையோ வச்சு அது மேல பரணம் போட்டு மேல வச்சிருவாங்க. ஓகே ஓகே. அது கீழே எடுத்து அலங்காரமா பரப்புறது அது சாமி கிளை இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து எல்லாமே பீரோவா வந்துருச்சு. அது பீரோவுல இருந்து கீழே எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி அது சாமியெல்லாம் சுத்தப்படுத்தி அதை அலங்காரப்படுத்தி நைட் வந்து அதுக்குன்னு ஒரு திரு இருப்பாரு, பூசாரின்னுவோம். ஒரு சாமி மேல அது பாட்டு பாடுவாரு. ஓகே ஓகே. அதுதான் சாமி கிளை இறங்குறது. இன்னைக்கு காலையில வந்து அதோட நேத்து வந்து கொடியேற்றமும் நடந்தது, ஊர்வலம் நடந்தது, இங்கேயும் நடந்தது. மெயினு சாமி கிளை இறங்குறதுன்னா அந்த பீரோல இருக்கக்கூடிய திருவாபரணங்களை எடுத்து கீழே வச்சு அது பிறப்பி அதுக்கு அலங்காரமெல்லாம் செஞ்சு படையல் போட்டு நைட்டு வழிபாடெல்லாம் நடந்தது. சாமி இங்கே இருந்துச்சுங்களா? இங்க இருந்து ஏதாவது அழைச்சிட்டு போய் சாமி அதாவது சாமி கருவறையில ஒண்ணு இருக்கும். ஓகே ஓகே. சிலை ஒண்ணு தனியா இருக்கும். சிலை. ஓகே ஓகே. ஆமா, அது வந்து முன்னையெல்லாம் அந்த அலங்காரம் செஞ்சு எல்லாம் ஆம்பளை இது மனுஷனா தூக்கிட்டு போவாங்க. இப்ப எல்லாம் சோம்பேறித்தனம் ஆயிட்டதுனால வண்டி வச்சு எடுத்துட்டு போறாங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு காலையில பொங்கல் பானையோட எவ்வளவு நேரத்துக்கு கிளம்புனீங்க? காலையில ஒரு 9:45 10:15 இருக்கும். அங்க எத்தனை குடும்பம் இருக்கிறாங்க? எத்தனை பொங்க பானையோட வந்துச்சு? குடும்பம்னு பார்த்தா ஒரு 200 குடும்பங்கள் இருக்குது. ஓகே ஓகே. அதுல வந்து பொங்கல் பானைன்னா இது வீட்டுக்கு ஒரு பொங்கல் பானை எடுத்துட்டு வரீங்களா? இல்ல இல்ல, அது பொங்கல் பானை வந்து இது குறிப்பிட்ட நபர் அவங்களுடைய வேண்டுதலுக்காக எடுத்துன்னு வருவாங்க. வீட்டுக்கு ஒரு பானை எடுக்கிறது வந்து இரவு பண்டம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அன்னைக்கு தான். ஆமா, அதுக்கு பகல் பானை குறிப்பிட்ட. ஆமா, எடுத்துன்னு வருவாங்க. ஓகே ஓகே. அது எங்க டைம் எவ்வளவு நேரத்துக்கு கிளம்புனீங்க? எவ்வளவு நேரத்துக்கு வந்துருச்சு? காலையில ஒரு 9:45 இருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 9:45 கிளம்பிட்டோம். ஓகே ஓகே. இங்க வர ஒரு 12:30 12:45 ஆயிடுச்சு. இங்க அப்புறம் இங்க ஏதாவது விசேஷம், ஆடு வெட்டுறது அது மாதிரி ஏதாவது? ஆமா, சாயங்காலம் ஒரு 5 மணில இருந்து நடந்தது அந்த ஆடு வெட்டுற நிகழ்ச்சி. அதுக்கு முன்பு வந்து தெருக்கூத்து பஜனை எல்லாம் நடந்தது. தெருக்கூத்து பஜனை நம்ம. ஆமா, அந்த இங்க மலையில வந்து தெருக்கூத்து என்பது ஒரு பாரம்பரியமான கலை. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சுக்கிட்டாலும் அந்த கலையை வந்து எங்க தெருக்கூத்தை வந்து எங்க கிட்ட இருந்து பிடிக்க முடியாது. பிறவில இருந்து அது ஊர்னது. அடுத்தது இங்க கீழே இருக்கிறவங்கள விட எங்க பசங்க அவங்க கீழே பயிற்சி போனா கூட சரியா எடுக்க மாட்டாங்க. எங்க பசங்க ஆட்டோமேட்டிக்கா பயிற்சி எடுக்காம தானே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பாரம்பரியமா அப்படியே. ஆமா. உங்களுக்கு ட்ரைனிங் எதுவுமே கிடையாது? எதுவும் கிடையாது. கிளாஸ் மாதிரி எதுவுமே எடுக்கல? எதுவும் கிடையாது. பாரம்பரியம் தெருக்கூத்து இல்லாத நிகழ்ச்சி ஒண்ணு கூட இருக்காது. எந்த திருவிழா எதுனாலும் திருவிழாவா இருந்தாலும் பார்த்தா தெருக்கூத்துடைய அடிப்படையில தான் இருக்கும். ஒரு டெத்துனாலும் அந்த டெத் வீட்டுல பஜனை தெருக்கூத்துக்காரருடைய பஜனை நடக்கும். ஒரு காரியம்னாலும் அந்த தெருக்கூத்துக்காரருடைய அந்த காரிய நிகழ்ச்சியில போய் ஒரு பஜனை நடக்கும். ஒரு கல்யாணம்னாலும் அந்த கல்யாண பந்தல்ல கல்யாணம் வாழ்த்துட்டு அது ஒரு தெருக்கூத்து பஜனை இருக்குது. அதனால நைட்டுக்கு ஒரு 9:30 இல்ல 10 மணி ஆயிடும் தெருக்கூத்து. இன்னைக்கு தெருக்கூத்து திருவிழா டைம் இன்னைக்கு நடந்துக்கு. அது எப்படி நைட் ஃபுல்லா எப்படி விடிய ஆடுவாங்களா இல்ல அது எப்படி? ஆமா, விடியதான். நைட்டு இந்த சாமி எவ்வளவு நேரத்துக்கு எங்க ஊருக்குள்ள என்ட்ரி ஆகுதோ அதுல இருந்து அங்க சாமிக்கு ஒரு நிகழ்ச்சி ஆளாத்தி, அதாவது ஆழம் சுத்துறதுன்னு சொல்லுவாங்க, கும்மி அடிக்கிறது, அதெல்லாம் முடிச்சுட்டு உடனே நாடகம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு மார்னிங் எவ்வளவு நேரம் வந்து முடியும்? காலையில ஆயிடும் ஒரு 7 ஆகலாம், 8 ஆகலாம், 9 கூட ஆயிடும் சில சமயம். 9 மணி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்றது. உள்ளூர்ன்றதுனால யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க திறமையை காட்டுவாங்க. அவங்க திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாள் இது. கலைஞர்களுடைய திறமை. ஓகே. பாத்தீங்களா, நம்ம சொல்லியிருந்தாரு நம்ம நிகழ்ச்சியை பத்தி. அதாவது காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு வந்து சாமி அங்கிருந்து அழைத்து வந்து விட்டு மதியம் வந்து ஆடு வெட்டுறது இது மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நடந்திருக்கு. நடந்து முடிஞ்ச உடனே இரவு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்த சாமியை வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம ஊர் உள்ள வஜ்ஜன கோயிலுக்கு ஊர் உள்ள வந்து அழைச்சிட்டு போயிட்டு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா தெருக்கூத்து நாடகம். அதாவது இங்க வந்து ஜவாது மலையிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேமஸான நம்மளுக்கு என்ன தெருக்கூத்து தான். எந்த விசேஷமா இருந்தாலும் தெருக்கூத்துன்றதை நம்ம மக்கள் வந்து ஜவாது மலை பாரம்பரிய மக்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது எந்த திருவிழா எங்க நடந்தாலும் இந்த தெருக்கூத்து தான் இங்க முக்கியமான கலையை வந்து ஜவாது மலையிலே மிக முக்கியமான கலை வந்து தெருக்கூத்து தான். இது மாதிரி நம்ம திருவிழா ஒவ்வொரு வில்லேஜில் நடந்தாலும் அந்த நைட் ப்ரோக்ராம் லாஸ்ட் நைட் ப்ரோக்ராம் வந்து தெருக்கூத்து தான் நடைபெற்று இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதுன்றதை நம்ம மலரை கிராமத்துல இருந்து நம்ம வீடியோ எடுத்து போடலாம். ஓகே.